ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஆந்திர பிரதேஷில் இருக்கோங்க. இங்கே அனந்தபூர் மாவட்டத்தில் தாடிப்பத்ரி அப்படின்ற ஊரில் இருக்கும். ரொம்ப பழமையான ஊர். இங்கே ஒரு பழமையான சிந்தால வெங்கட்ரமண திருக்கோவில் இருக்குது. ரொம்ப அழகான கோயிலும் கூட. அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலோடைய முழு விவரமும், அந்த கோவிலோடைய சிற்பக்கலை அழகு எல்லாமே இந்த வீடியோவில் நிறைஞ்சிருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். சிந்தால வெங்கட்ரமணன் திருக்கோயில் 500 ஆண்டுகள் பழமையான ஒரு அதி அற்புதமான கோயில் இந்த கோயிலுங்க. ரொம்ப அழகான தனித்துவமான சிற்ப வேலைப்பாடுகளை நீங்க இங்க பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த கோயில் முழுக்க இருக்கு. இந்த கோயிலுடைய அழகு அற்புதங்கள் அனைத்தும் இந்த காணொலியில இருக்கும். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த சிந்தால வெங்கட்ரமணன் கோயிலுக்கு சிந்தால ராயசுவாமி கோயில்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த கோயில் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் எங்க இருக்குன்னா ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்க தாடிப்பத்ரின்ற ஊர்ல இருக்குங்க. விஜயநகர ஆட்சி காலத்துல அவங்களுக்கு கீழே ஆட்சி செய்து வந்த பெம்மசாணி திம்மநாயுடு அவர்னால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அவர் கனவுல விஷ்ணு வந்து தோன்றி இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கட்டின கோயில் தான் இந்த அற்புதமான சிந்தால வெங்கட்ரமணன் திருக்கோயிலுங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போலாம் வாங்க. முதல்ல கோபுரத்தை பார்க்குறோங்க. இந்த கோபுரம் 5 நிலை கோபுரம். திராவிட கட்டிட கலையில அமைஞ்சிருக்கு. கீழே கருங்கல், மேலே செங்கல், சுண்ணாம்பு, சுதையினால செய்யப்பட்டிருக்குங்க. இந்த கோபுரத்துக்கு கிட்ட போய் நம்ம அந்த கோபுரத்தோடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு மிக பெரிய தீப ஸ்தம்பம் இருக்கு. அதுக்கப்புறமா கலை நுணுக்கங்களோட வேலைப்பாடுகளோட ஒரு ஸ்தம்பம் இருக்கு. இதுவும் ஒரு தீப ஸ்தம்பமா இருக்கும். இல்லைனா இது ஒரு வெற்றி தூணா இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா அதில் போர் புரியும் காட்சிலாம் இருக்கு. அதுவும் பெண்கள் சிங்கத்து மேலே ஏறி போர் புரிகிற மாதிரியான காட்சி அங்கே செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மிக பெரிய ஒரு துலாபாரம் இருக்குங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய துலாபாரத்தை நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. அம்பியில் கூட இவ்வளோ பெருசு இல்லைங்க. இங்கே தான் மிக உயரமான, கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தில் பாதி அளவு இந்த துலாபாரம் இருக்குது. பெருமாள் கோயில்களில் எடைக்கு எடை இல்லை இந்த எடைக்கு சமமான எடை அப்படின்னு நிறைய தானங்கள் பெருமாளுக்கு தருவாங்க. அதுக்காக துலாபாரங்கள் பெருமாள் கோயில்களில் இருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய துலாபாரம் இந்த கோயிலில் இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. அதுக்கு முன்னாடி கோபுரத்தில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் இங்கே தசாவதார காட்சிகள், அதுக்கப்புறமா அஷ்டதிக்க பாலகர்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பெருமாளுடைய சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். கீழே குதிரை வரி, யானை வரி, அதுபோல் அவங்க அணிவகுத்து போகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜசபையில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான அணிவகுப்பு நடக்கும் அப்படின்றத இந்த மாதிரி கோயில்களில் அவங்க ஆட்சி காலத்தில் காட்டியிருப்பாங்க. கோபுரத்தை கடந்து கோயிலுக்குள்ளே வந்தோன்னா ஒரு அதி அற்புதமான விஷயம் நமக்கு காத்திருக்கோங்க. அதுதான் இந்த கோயிலுடைய கருடர் சன்னதி. இந்த கருடர் சன்னதி அம்பியில் இருக்கிற விட்டலர் கோயில் மாதிரியே கல் தேரில் உண்டாக்கப்பட்டிருக்குங்க. அம்பியில் இருக்கிற அந்த கல் தேர் கூட நிறைய சிதைஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஒரு தேர் இன்னும் அதே ஒரு கலை அம்சத்தோட அற்புதமாக காட்சி தருது. இங்கே மண்டபம் மேலே போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். இந்த சுத்த முடி தான் பார்க்கலாம். இந்த வீலை சுத்த முடியல. அற்புதமாக இருக்குங்க இந்த மண்டபம். வாவ், அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. நான் இந்த மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இசை தூண்கள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இசை தூண்கள் இந்த மாதிரி அந்த இடத்துலையும் இருக்குது. இந்த கோயிலில் நிறைய இடங்களில் இசை தூண்கள் இருக்குது. இங்கே இருக்க தூண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இசை தூண்கள். எல்லா பில்லர்ஸ்லேயும் இருக்குது மோஸ்ட்லி. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நின்ற கோலத்தில் இருக்கார். நம்ம திருப்பதியில் இருக்க மாதிரியே தான் இருக்கார். கொஞ்சம் சின்னதாக இருக்கார். ஒரு 5 அடி அப்படி இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரத்துக்கு அடியிலேருந்து கிடைச்சவராம். இங்கே இந்த கோயில் கட்டினவருடைய கனவுல வந்து தோன்றி சொல்லியிருக்காரு. அதனால தான் இவருக்கு பேர் வந்து இந்த சிந்தாலா வெங்கட்ராமன். அதுதான் புளிய மரம்னு சொல்லிட்டு தெலுங்கில் அர்த்தம். நாகர்களுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்கங்க. இந்த கோயிலில் நீங்கள் முதல் 2 சிறப்பம்சங்களை பார்த்தீங்க. அந்த கல் தேர், அதுக்கப்புறமா இசை தூண்கள் பார்த்தீங்க. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா, ராமாயணத்தை அப்படியே இங்கே வந்து முழுமையாக சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சிற்பமும் அந்த கதையை அப்படியே நம்மளுக்கு எடுத்து சொல்லும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ராமர் வந்து அந்த மானை தேடி போகிற காட்சி, ராவணன் தர்பாரில் நிகழ்கிற காட்சின்னு அற்புதமான பல காட்சிகள் இந்த கோயிலில் இருக்குது. கோபுரம், இது பெருமாள் விமானம், அது தாயார் விமானம். அருமை. நம்ம அப்படி சுற்றி வரலாங்க. இங்கே பிரகாரத்தில் சுற்று மண்டபமும் இருக்குது சுற்றி. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இங்கே மேலே வேணுகோபாலர் இருக்கார், அதுக்கு மேலே ராமர், அதுக்கு மேலே நரசிம்மர். இங்கே நரசிம்மர் இருக்கார். இங்கே மேலே பாருங்கள், இந்த பக்கத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த விமானத்தில் தசாவதாரம் இருக்குது. மச்சம், கூர்மம், வாராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பல்ராமர், கிருஷ்ணன், கல்கி, நடுவில் இந்த வெங்கட்ரமணன். நிறைய வேறு புராணங்கள் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திருவிக்ரம பெருமான். இது மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய பாதம் பிரம்மலோகம் போது பிரம்மர் அங்கே பாதத்துக்கு அபிஷேகம் செய்கிறார். இந்த மாதிரி தான் காளி.
மகிஷாசுரமர்த்தினி. சுவாமி சன்னதிக்கு இடது பக்கத்தில் தாயார் சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதியிலையும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே தாயார் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் இருக்க மேல் கூரையில் ஒரு தாமரை குளம் போல அமைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். தாயார் சன்னதிக்கு வலது பக்கத்தில் ஸ்ரீ ஏகாந்த மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபமும் ரொம்ப அற்புதமான ஒரு வேலைப்பாடாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி ஒரு மண்டபத்தை நான் இந்த கோயிலில் தாங்க பார்க்குறேன். இன்னொரு அற்புதமான சிறப்பம்சம் இந்த கோயிலில் இருக்குங்க. என்னன்னா, இந்த கோயிலில் தினமும் சூரிய ஒளி சுவாமியோட பாதத்தில் படுதுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கட்டமைப்பு இந்த கோயிலில் இருக்குது. பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் சிற்பங்களை விவரிக்கணும்னா ஒரு வீடியோ பத்தாதுங்க. அவ்வளோ சிற்பங்கள் இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த தாடிப்பத்திரி வந்தீங்கன்னா, அனந்தபூரில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயில். பார்த்துருப்பீங்க, சிந்தால வெங்கட்ரமணன் திருக்கோவில் ரொம்ப அழகான அற்புதமான கோயிலுங்க. இந்த கோயிலில் இசைத்தூண்கள் இருக்குது. அந்த கருடருடைய அந்த சன்னதி தேர் மாதிரியே இருக்குது. இன்னும் ராமாயண காட்சிகள் இந்த கோவில் முழுக்க செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இன்னும் அழகான சிறப்பம்சங்கள் இந்த கோயிலில் நிறைய இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.